தொலைக்காட்சி நண்பர்களை பரிகொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நடத்தப்பட வேண்டும் என்பதன் அடிப்படை அந்த வேலை நிறுத்தம் ஏன் வெற்றியடைய வேண்டும் என்ற வினாக்களுக்கு நாம் எவ்வாறெல்லாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நல்ல பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு, மாநிலத்தில் இருக்கின்ற கருணாநிதி மைனாரிட்டி அரசு, இந்த இரண்டு அரசுகளும் இன்றைக்கு மக்களுடைய விரோத அரசாக, ஜனநாயக விரோத அரசாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்து கொண்டு பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை மக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பொது வேலை நிறுத்தத்திற்குரிய அடிப்படை கடந்த 5 ஆண்டுகளாக 2004 2009 இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசில் 27 முறை பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயுவினுடைய விலையினை உயர்த்தினார்கள். அதனால் அதற்குரிய பாதிப்பு, அத்தியாவசிய பொருளுடைய விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போனது. அதன் விளைவாக ஏழை எளிய மக்கள், வாழ்க்கை அடித்தளத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களையும் எந்த நிலையில் அந்த விலைவாசி உயர்வு பாதிப்புக்கு உள்ளாக்குனது என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிவோம். மீண்டும் 2009 மீண்டும் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு இந்த ஒரு வருட காலத்தில் 3 முறை பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயினை விலையினை உயர்த்தியிருக்கின்றது. தொடர்ந்தும் இன்றைக்கும் விலைவாசியினுடைய பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயுடைய விலையை உயர்த்தியிருக்கின்றது. இதனால் இந்த டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெயினுடைய விலையினை ஏற்றவோ இறக்கவோ அரசுதான் கொள்கை முடிவு வேண்டும். அப்பொழுதுதான் பொருளாதாரம் ஒரு உறுதித்தன்மை பெறும். ஆனால் இதையெல்லாம் தனியார் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு கைக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கு ஒரு பாதையை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற மத்திய அரசு வழி காண்பித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அபாயத்தை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்துணை கட்சிகளும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்களை எப்படியாவது இந்த இக்கட்டான சூழலிலிருந்து காப்பாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் எந்த அரசு அமைந்தாலும் இம்மாதிரியான ஒரு கொள்கை முடிவினை எடுக்காமல் எச்சரிக்க வேண்டும். அதற்கு இந்த பொது வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக ஆக்கி காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு அரசியல் கட்சிகள் நடவடிக்கையிலே இறங்கியிருக்கின்றன. ஆக இன்றைக்கு நாம் இந்த வேலை நிறுத்தத்தினை வெற்றிகரமான ஒருங்கிணைந்து செயலாற்றியதன் மூலம் 100 அந்த பொது வேலை நிறுத்தத்தினை நாம் வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தோம். அதே போல இந்த பொது வேலை நிறுத்தத்தையும் மாவட்ட அளவில் இருக்கின்ற நிர்வாகத்தை தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாகவோ, சுவரட்டிகள் மூலமாகவோ, துண்டு பிரசுரங்கள் மூலமாக நாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொது வேலை நிறுத்தம் நாம் எதிர்பார்த்தபடி முழு வெற்றியை பெறும் என்பதை நான் இங்கு மெத்த பணிவோடு கேட்டுக்கொண்டு அதற்கு அத்துணை தோழமை கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களுக்கு மிகவும் இன்னலுக்கு ஆளாயிருக்கின்றார்கள். தொழில் உற்பத்தி குறைந்திருக்கின்றது. விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வு பெண்ணை முட்டிக் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் கருணாநிதி அரசு இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட அந்த கடந்த பட்ஜெட்டை எந்த அளவுக்கு அவர்கள்
அருணாச்சலத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை எனக்கு முன்னாலே பேச இங்கே சொன்னார்கள். நம்முடைய திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பாக தெருமுனை பிரச்சாரங்கள் ஏரியுடைய அந்த பேரூராட்சிகள் அப்பொழுதுதான் அவர்கள் பேசவே இல்லை. என்ன பேசினார்? பேச ஆரம்பிக்குவதற்கு முன்னாலே அங்கே திமுக ரவுடிகள் காய்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை ஆயுதங்கள் கொண்டு தாக்கி அங்கே ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உறுதியாக நாம் எடுத்தாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில் கருணாநிதி செம்மொழி மாநாடு நடத்தியிருந்தார். முதலில் உலக தமிழர் மாநாடு என்று அறிவித்தார். உலக தமிழராட்சி அமைப்பு தான் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்டார்கள், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை தமிழர்கள் இலங்கையில் 4 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சம் தமிழர்கள் முள்வேலிக்குள் கையிலிருந்து காலிலிருந்து குற்றுயிலுமாடிய வாட்டத்தை துன்பங்களை துயரங்களை போக்குவதற்கு செக் பண்ணி நிக்க வைக்கலாம். சரியில்லை. Gracias.